வணக்கம் நேயர்களே, எலும்பு முறிவு மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் ஜவ்வு கிழிதல், தோள்பட்டை வலி, முதுகு வலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கும் வடபழனி நூறடி சாலையில் அமைந்துள்ள பாரம்பரிய புத்தூர்கட்டு நுட வைத்தியசாலை மருத்துவர் RS வேலுமணி அவர்களை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை தொடக்கலாம். வணக்கம் சார். சார், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வாகனங்கள் எல்லாமே பெருகி போயிருக்கிற இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விபத்துகளும் அதுக்கேற்ற அளவுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் போது ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்படும் போது பார்த்திங்க அப்படின்னா எலும்பு முறிவு நடைபெற்ற இடத்துக்கும் மருத்துவமனைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தூரம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த தூரத்துக்கு அவங்க ரீச் ஆகிறதுக்குள்ள முன்னாடி இவங்களுக்கான ஒரு சில முதலுதவிகள் நம்ம செஞ்சால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அப்படி எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான முதலுதவிகள் செஞ்சு மருத்துவமனை வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு வர முடியும் சார்? ஆமாம், அதாவது பார்த்திங்கன்னா எலும்பு முறிவுனாலே மற்ற வியாதிகளெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்துமா வியாதியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் முதல்ல ஒரு சளிக்கு மருந்து சாப்பிட்டு அப்படியே அந்த நோயோட மருந்து சாப்பிட்டே பழகிருப்பாங்க, அந்த நோயோட பழகிருப்பாங்க. அதே மாதிரி தோல் வியாதியை பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மருந்து மாத்திரையோட அப்படியே பழகி அந்த நோயோட பழகிருப்பாங்க. ஆனால் எலும்பு முறிவு மட்டும் யாருக்கு எந்த சூழ்நிலை எந்த டயத்தில் எப்போ நடைபெறக்கூடியங்கிறது யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு எலும்பு முறிவு ஏற்படும் போது உடன் இருப்பவர்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு எவ்வளோதான் அவங்க ஒரு பெரிய விவரமான ஆளாக இருந்தாலும் சரி தான், படித்தவங்க இருந்தாலும் சரி தான், தைரியமான ஆளாக இருந்தாலும் சரி தான், எந்த அளவுக்கு அவங்க பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா அந்த டயத்தில் ஒரு பெரிய அளவில் நிலை குலைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படிங்கிற இது உடனே அவங்களுக்கு உடனே அந்த அது உடனே அவங்க தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயமாயிரும். அதனால் உடனே இருப்பவர்கள் எலும்பு முறிவை பற்றி பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது எலும்பு முறிவுங்கிறது ஒரு உறுப்பு ஒரு சின்ன சேதமடைகிறது. அதாவது எலும்பு முறிவுனால அவங்களுக்கு உயிருக்கோ அல்லது உடைந்த உறுப்புக்கோ எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த முறிந்து போன இப்போ கையின்னா கைக்கோ அல்லது காலுனா காலுக்கோ அல்லது உயிருக்கோ எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எலும்பு முறிவுன்னா இப்போ ஒருத்தர் பைக்கில் போய்கிட்டு இருக்காரு, அவர் எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டுட்டு அவங்க அதாவது அவரை கீழே விழுந்துடாமல் பெரும் சேதம் ஏற்பட்டுறாமல் கையை கொண்டு ஊணுவார். அவர் தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக ஒருத்தர் பைக்கில் இருந்து கீழே விழுந்தாருன்னா தான் தலை அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கையை கொண்டு கீழே ஊணுவார். அந்த கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். அல்லது காலை கொண்டு கீழே ஊனி அழுத்தப்பட்டால் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். அதனால் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் உடனே இருப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள நம்ம இதை பேசும்போது ஒரு காலம் வந்திருக்காங்க சார். வணக்கம், எலும்பு முறிவு மருத்துவம். சார் வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் உஷாங்க சார் ஃப்ரம் ஈரோடு. ஈரோடு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எலும்பு முறிவு சம்பந்தமான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சார்கிட்ட கேட்கலாம். சார் எங்க அம்மாவுக்கு ஒரு 45 வயசு இருக்குங்க சார். சரி. இப்போ ரொம்ப முட்டி வலிக்குது. இப்போ முட்டி வலியால அம்மாவால நடக்க முடியல. சரி. இப்போ அந்த ஸ்டேஜ்க்கு ஆயிட்டாங்க சார். சார் எதனாலங்க சார் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது? சரிம்மா, அதாவது மூட்டு வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உடல்ல சரியான அதாவது அவங்க உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேற வேண்டிய கழிவுகள் சரியான முறையில் வெளியேறாம, அதாவது மாதவிடாய் நின்ற பிறகு அல்லது கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை அதாவது அந்த கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அல்லது உடல் எடை காரணமாக உடல்ல நீர்கள் சரியா பெய்யாம அல்லது உடம்புல கழிவுகள் சரியான முறையில் வெளியேறலைன்னா அதாவது இப்போ ஒரு இரும்புல உப்பு காத்தோ உப்பு தண்ணியோ தொடர்ந்து அந்த இடத்துல பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த இரும்பு எப்படி அரிச்சு போங்கிறத சாதாரணமாகவே எல்லாரும் புரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி நமக்கு உடம்புல கெட்ட வாயு அதிகமாக தங்கினாலோ கெட்ட நீர்கள் வெளியேறாம அதிகமாக உடல்ல கழிவுகள் தங்கினாலோ பெரிய பெரிய ஜாயிண்ட்டுகளில் மூட்டு இடுப்பு இந்த மாதிரி தோள்பட்டை அந்த மாதிரி ஜாயிண்ட்டுகளில் போய் வாய்வா கோர்த்துக்கிடுறது, நீர்க்கட்டுகள் ஏற்பட்டுக்கிடுறது, இதனால் மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரில் வந்தாங்கன்னா உங்களுக்கு எதனால் அதாவது ஒரு நீர்க்கட்டுனால அவங்களுக்கு இந்த மாதிரி மூட்டு வலிங்கிற வாதம் வந்திருக்கா அல்லது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உடல் உபாதைகள்னால மற்ற வியாதிகளுக்கு தொடர்ந்து அதிகமான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால வந்திருக்கா அல்லது ஏதாவது அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்டு இப்போ முதுகுலலாம் டிஸ்கில் பல்ஜ் பண்ணி இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு மூட்டில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மூட்டில் வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் மூட்டில் வலி வந்திருக்குங்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை அளிக்கும்போது கட்டாயம் சரி பண்ணிடலாம். அதாவது சிலருக்கு வெயிட்னால இருக்கும், அப்போ வெயிட்டை குறைச்சிக்கிட்டு அந்த மூட்டு ஜவ்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கும், அதுக்கு கெட்டு போட்டு தைலங்கள் விடும்போது சரியாயிரும். அல்லது சிலருக்கு ரொம்ப வாயு கோர்த்துக்கிட்டு மூட்டில் வலி இருக்கும்,
அவங்களுக்கு உடம்புல உள்ள கழிவுகள் சரியா வெளியேறதுக்கும் உடம்புல வாயு வெளியேறதுக்கும் மருந்து கொடுத்து அதை கட்டாயம் சரி பண்ணிடலாம். நேரில் வாங்கம்மா, கட்டாயம் சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக சார். நம்ம இந்த காலுக்கு முன்னாடி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலில் ஏதாவது அவங்க தாங்கும் போது ஒரு விபத்து ஆமாம், அவங்களுக்கு வந்து உடல் எடையை அதை கீழே விழுந்து தலையில் அடிபட்டுறாமல் இருப்பதற்காக காலை கொண்டு ஊனி அதை தடுப்பாங்க. இயற்கையாகவே அதுதான் நடக்கும். அந்த காலில் உடல் எடையை வைத்து அழுத்தும் போது அந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டால் அவங்களுக்கு உடன் இருப்பவர்கள் வந்து கொஞ்சம் கூட அவங்க பயப்படாம நல்ல நிதானத்தோடு, அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டேன்னா அவங்களுக்கு மேலும் நம்ம கொஞ்சம் லேட் பண்ணா ஒரு முறிவு 2 முறிவாயிருமோ, அல்லது உள்ளுக்குள்ள சீல் பிடிச்சிருமோ, அல்லது உள்ளுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருமோ, அழுகி போயிருமோ, அந்த மாதிரிலாம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது எலும்பு முறிவுக்கு அதாவது தவறான சிகிச்சைக்கு போய், அதாவது துளைகள் போட்டு அந்த தோள்களை அறுத்து அதாவது இயற்கையாகவே சேர்ந்து கொள்ளக்கூடிய எலும்புகளை குணப்படுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டு அந்த தோள்களை அறுத்து நரம்பு ரத்த நாளங்களை துண்டித்து வெளியில இருந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து காத்து மூலமா அந்த சதைகள்லயோ எலும்பு மஜ்ஜைகள்லயோ படும்போது தான் கிருமி தொற்றுகள் ஏற்படும். ஆனா எலும்பு முறிவுக்கு அது இயற்கையாகவே சேர்ந்துவிடும். அதாவது வெளியில காயம் இல்லாத எலும்பு முறிவுக்கு நீங்க காயம் இருந்தாலும் சரிதான் இல்லைன்னாலும் சரிதான், அதை பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உடன் இருப்பவர்கள் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அட்டை அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய தோலை பாதிக்காம இருக்கக்கூடிய ஏதாவது தாங்களை ஏற்படுத்தி அதை சப்போர்ட் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான். அதாவது அட்டைகள், மரக்கட்டைகள் இந்த மாதிரி எடுத்து தோலை பாதிக்காத அளவுக்கு அந்த எலும்பு முறிஞ்ச 2 முனைப்பகுதியிலையும் தாங்குற அளவுக்கு கொடுத்து இறுக்கம் இல்லாமல் ஒரு ஈர துணி எடுத்து இறுக்கம் இல்லாமல் கட்டி பைக்கில் வச்சு கூப்பிட்டு வரக்கூடாது. காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்ததுன்னா பைக்கில் வச்சு கூப்பிட்டு வரக்கூடாது. ஒரு ஆட்டோவோ அல்லது பக்கத்தில் யாராவது காரை பிடிச்சி காலை நல்லா நீட்டி வச்சுக்கிட்டு கூப்பிட்டு வரணும். ஏன்னா வந்து எலும்பு முறிஞ்ச 2 முனைப்பகுதிகளும் வந்து ஒவ்வொரு முனைப்பகுதிகளும் முனைப்பகுதிகள் வந்து ஈட்டி மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். அது வந்து பைக்கில் கொண்டு வந்தாங்களோ சைக்கிளில் கொண்டு வந்தாங்களோ அதை அசைச்சிக்கிட்டே கொண்டு வந்தாங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய முனைப்பகுதி, ஊசி மாதிரி இருக்க முனைப்பகுதி பக்கத்தில் இருக்கிற சதை இன்னும் தோள்கள் எல்லாம் குத்திக்கிட்டு மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணக்கம், எலும்பு முறிவு மருத்துவம். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார், மணின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சார், உங்களுக்கான பிரச்சனை என்ன சார்? சார், அது பின்னாடி முதுகுல ஒரு தலையில இருந்து கீழே பின்னாடி முதுகுல ஒரு 4 இன்ச்சுக்கு கீழே வந்து வலி அடிக்கடி வந்துட்டு இருக்குங்க சார். எத்தனை நாளா இருக்கு சார் இது? அது வந்து கிட்டத்தட்ட இந்த 1 வருஷமாவே ஒரு 4-5 நாளைக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் ஒரு 4-5 நாள் கழிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வலி இருக்கும், அப்புறம் மறுபடியும் சரியாயிருது. இப்படியே இருந்துட்டு இருக்குதுங்க சார். நிச்சயமா சார், உங்களோட தீர்வை இப்ப சார் சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. அதாவது உங்களுக்கு வயசு என்ன சார் ஆச்சு? வயசு வந்து 49 ஆயிடுச்சு. 49. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆபீஸ்ல சேம்பர் வச்சிருக்கிறேங்க சார். சரிங்க ஐயா. இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது முதுகுல வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது சரியா நீர் பிரியலைன்னா, அதாவது உடல் சூடுனால நீர்க்கடுப்புகள் ஏற்படுறதுனால இடுப்புல வலி வரும். சரியா நீர் பிரியாம உடல் சூட்டுனால இடுப்புல வலி வரும். கல்லடைப்பு, அதாவது சரியா நீர் பிரியாம கல்லடைப்பு, கிட்னில கல்லடைப்பு ஏற்பட்டா இடுப்புல வலி வரும். அல்லது தொடர்ந்து ஒரே மாதிரியா உட்கார்ந்து ஒரே மாதிரியான வேலைகளை மற்ற உறுப்புகளுக்கு அசைவு கொடுக்காம ஒரே ஒரு ஜாயிண்ட்டுக்கு மட்டும் அழுத்தத்தை கொடுத்து தொடர்ந்து ஒரே மாதிரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல வலி வரும். அதுபோக ரத்தத்துல புளிப்புத்தன்மை அதிகமான, தொடர்ந்து ரொம்ப புளிப்பான ஆகாரங்கள் தொடர்ந்து அதிகமா எடுத்துக்கிட்டா ரத்தத்துல புளிப்புத்தன்மை அதிகமானா அங்க இடுப்புல அந்த தண்டு வடத்துல வலி வரும். அதுபோக வாயு பிரச்சனைனால உடம்புல வந்து அதிகமான நீங்க வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி சில கிழங்கு வகைகள், வாயு அதிகமா இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் தொடர்ந்து அதிகமா எடுத்துக்கிட்டாலும் உடம்புல வாயு அதிகமா இருந்துச்சுன்னா இடுப்புல வலி வரும். அதனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால வந்த வலி, வாயுனால வந்த வலியா அல்லது நீர் சரியாம உடல் சூட்டுனால நீர் சரியில்லை பிரியாம வந்த வலியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேரில் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி மசாஜ், ஒத்தலம், எக்ஸசைஸு, தேவைப்பட்டா கெட்டு போட்டு தைலம் ஊத்துறது, இந்த மாதிரி பலவிதமான சிகிச்சையில உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கொடுத்து கட்டாயம் சரி பண்ணிடலாம். நேரில் வாங்க. கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீர் பிரியாமை கல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விஷயம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எலும்புகள் வந்து பலம் பெறணும் அப்படின்னா கால்சியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கால்சியம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு அதிகமாக இந்த கல்லடைப்பான பிரச்சனைகள் வந்துடும். அப்போ இந்த 2 மாதிரி பிரச்சனைகளும் எப்படி சார் அதை சமாளிக்க முடியும்? அதாவது எலும்புக்கு வந்து நமக்கு வந்து செயற்கையான கால்சிய சத்துக்கள்லாம் தேவையில்லை. அதாவது கால்சிய மாத்திரைகள், இன்னும் சத்து மாத்திரைகள், சத்து பவுடர்கள் இதெல்லாம் தேவையில்லை. இயற்கையில் இப்போ வந்து நமக்கு வந்து அதாவது ஒருத்தர் வந்து இருக்கக்கூடிய உயரம், இருக்கக்கூடிய எலும்போட வலிமை, எலும்போட உருவம், எலும்போட தன்மை இதெல்லாம் வந்து
அவங்களோட ஜீன்ல, அதாவது அவங்க கர்ப்பப்பையில தணிக்கும் போதே நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம என்னதான் கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு குள்ளமணியா இருக்க குள்ளமணியை கொண்டு வந்து சரத்குமார் மாதிரி மாற்றி விட்டுற முடியாது. நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அவரை வந்து எலும்பு உருவத்தை மாற்றி விட்டுற முடியாது. அதனால வந்து கால்சியம் மாத்திரைகள் சாப்பிட்றதுனால கல்லடைப்புகள் வரும், உடல் உஷ்ணம் ஏற்படும், இன்னொரு குடல் புண்ணாகும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து எலும்பு முறிவுனா கால்சியம் மாத்திரைகள் தான் சாப்பிட்டு தான் குணப்படுத்திக்கிடணுங்கிற தேவையே கிடையாது. கால்சியத்தை சிதைக்கக்கூடிய உணவுகளை குறைச்சிக்கிட்டாலே போதும். அதாவது எலும்புகள்ங்கிறது நம்ம உடம்புல ரத்தத்துல எலும்பு திசு அணுக்கள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அது வந்து ஒன்று கூடி, அதாவது விட்டமின் D3 உதவியோட ஒன்று கூடி அது ஒரே இடத்துல வந்து படிகிறது தான் எலும்பு, அதாவது இந்த ராடு மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு உருவம். அதனால இது வந்து கால்சியம் மாத்திரையில சாப்பிட்றதுனால தான் வளரும், சத்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால தான் வளருங்கிறதுலாம் கிடையாது. ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டா சத்து மாத்திரை சாப்பிட்டாதான் சேரும், அல்லது கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாதான் சேரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு வியாபார ரீதியா என்ன சொல்லுவாங்களே தவிர உண்மையிலே வந்து அது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போ வந்து ஒரு பெரிய விபத்து ஏற்படுது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலில் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ரத்தப்போக்கு இருக்கும்போது வந்துட்டு நம்முடைய சாலைக்கு வரும்போது வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எப்படி சார் இருக்கும்? ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட வைத்தியசாலையில் எங்குமே இல்லாமல், எங்குமே நுட வைத்தியசாலைகளில் இந்த மாதிரியான வசதிகள் இல்லாமல் எங்களோட வைத்தியசாலையில் மட்டும்தான் சித்த மருத்துவர்கள் பணிபுரிகின்றனர். அதாவது BSMS முடித்த பட்டம் பெற்ற மருத்துவர்கள் பணிபுரிகின்றனர். MBBS முடித்த, அதாவது ஆங்கில மருத்துவர்களும் எங்களோட வைத்தியசாலையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிசியோதெரபிஸ்ட் எல்லா வகையான அவங்களுக்கு எந்த மாதிரியான தேவையோ, இப்போ வந்து எங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில, எங்க வைத்தியசாலை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அவங்க எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் காலை பிளந்து போய் ரொம்ப எங்க வைத்தியசாலை கூட்டு வருவாங்க. அதாவது சின்ன சின்ன காயங்கள் அப்படி இருந்தால் எங்களோட வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவர்கள், MBBS முடித்த மருத்துவர்கள் அதுக்கு வந்து தையல் போட்டு அந்த புண்ணு ஆறுறதுக்கு ஹெல்ப் பண்ணி, நாங்கள் அந்த புண்ணு இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களெல்லாம் நாங்கள் கெட்டு போட்டு அந்த எலும்பு அசைவு இல்லாமல் கெட்டு போட்டு எங்களோட மூலிகை மருந்துகள், மூலிகை தைலங்களை அந்த இடத்துல விட்டுக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு 100% குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து ஒரு பெரிய அளவில் சேதம், அதாவது நஞ்சு போகிறது, சதைகள்லாம் கிழிஞ்சி நஞ்சு போகிறது, இதை தான் எங்கள் வைத்தியசாலையில் பார்க்க முடியாத தவிர மற்றபடி 10 தையல் வரைகள் போட்டு அது குணப்படுத்தக்கூடிய உள்ள எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும். வெளியில தோல்ல வந்து 10 துளைகள் வரை போட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நோயாளிகளுக்கு கூட எங்களோட வைத்தியசாலையில எங்களோட மருத்துவ நிபுணர்கள், எங்க வைத்தியசாலையில பணிபுரிகின்ற மருத்துவ நிபுணர்கள் அவங்களுக்கு வந்து அந்த தையல் போட்டு அவங்க அந்த புண்ணாத்திருக்கக்கூடிய உதவிகளை செய்யறாங்க. நாங்க வந்து எலும்பு முறிவுக்கு கெட்டு போட்டு அதை 100% குணப்படுத்தி கால் முறிவுகளை நன்றாக நடக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒருத்தங்க போனால் புத்தூர்கட்டில் நான் தையல் போட்டேன், கட்டு போட்டேன், ஆனால் என் கை பார்த்தீங்கன்னா இப்படியே பெண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? அதாவது புத்தூர்கட்டில் கட்டு போட்டேன், கை பெண்டாக இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா வந்துட்டு அதுக்கான டைமிங் இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரு டைமிங் இருக்கும், அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மதுவுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டு யார் பேச்சையும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டாரு, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டாரு, எங்களோட பேச்சு கேட்க மாட்டாரு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து நாங்கள் சிகிச்சை அளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கெட்டு போட்டு அவருக்கு வந்து சுத்தமாக இப்போ கெட்டு போடாமல் விட்டாச்சுன்னா அவருக்கு உறுப்பே அதாவது வேலை செய்ய முடியாம சேதமடையாது. எலும்பு முறிவுக்கு நம்ம சிகிச்சை அளித்தாலும் அளிக்காட்டாலும் அந்த உறுப்பு வந்து மேலும் சேதம் அடையவே அடையாது. அது வந்து நீங்க எத்தனை சர்வே வேணாலும் எடுத்து பார்த்துக்கிடலாம். ஒரு முறிவு 2 முறிவாகாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளையோ அல்லது எந்த ஒரு உறுப்புகளையும் பாதிக்காது. அது வேற, எந்த ஒரு சிகிச்சையுமே இல்லாம அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அந்த உறுப்பு வேலை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணாது, அவ்வளவுதான். மற்றபடி எலும்பு முறிவுனால வந்து எலும்பு முறிவு சேர்ந்தாதான் மற்ற உயிர் வாழ முடியுங்கிறதுலாம் கிடையாது. அதனால வந்து புத்தூர்கட்டில் கெட்டு போட்டா இந்த மாதிரி விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சில நபர்கள் நாங்க மருத்துவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய சில அறிவுரைகள், பத்தி முறைகள், அதாவது முழங்கை மூட்டுல வந்து அவங்களுக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும். நம்ம வந்து தோல் கழுத்துல போட்டு கட்டி இருப்போம். அவர் வீட்டுல போய் கழுத்தை எடுத்து போட்டுட்டு அசைச்சிட்டு மருந்து அருந்திட்டு அசைவு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கு கட்டாயம் கை வளையும்.
அதாவது அவர் என்ன எப்படி வச்சிருக்காரோ, எப்படி அசைவு இல்லாம வச்சிருக்காரோ, அந்த உறுப்பை வந்து அவர் முதல்ல வந்து நாங்க வந்து இரு முனைப்பகுதிகளையும், முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டி வச்சிருப்போம். இப்போ முழங்கை மூட்டுல எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தா கழுத்தோட தொட்டில் போட்டு அந்த முழங்கை மூட்டுல கட்டு போட்டிருப்போம். அவர் வந்து வீட்டுல போய் மது அருந்திட்டு கழுத்துல இருக்கிற கைத்தை அவுத்து போட்டுட்டு அசைச்சுக்கிட்டே இருந்தாருன்னா எலும்புகள் கூட டைம் கொடுக்காம பண்றவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எக்காரணத்தை கொண்டு அந்த உறுப்புகள் வந்து கட்டாயம் எங்ககிட்ட சிகிச்சை பெற்றுக்கிட்டதுனால அவர் எவ்வளவுதான் அசைச்சாலும், எவ்வளவுதான் நாங்க சொல்றதை கேட்காம இருந்தாலும் அவருக்கு வந்து சிகிச்சை பெறாம இருக்கிறதுக்கு, சிகிச்சை பெற்று பின்னால வேலை செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா சார். வணக்கம், எலும்பு முறிவு மருத்துவம். சார் வணக்கம் சார், வெள்ளூர்லேருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கான பிரச்சனை என்னவோ அதை ஐயாட்ட கேளுங்க, தீர்வு காணலாம். ஓகே சார். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் நமக்கு இந்த முதுகுல ஒரு வருஷமா வலி எடுத்துட்டே இருக்குங்க சார். சரி, வயசு என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சார் வயசு 43 சார். 43. எந்த இடத்துல? அதாவது முதுகுல தொப்புளுக்கு லெஃப்ட் சைடு ஒரு கழுத்துல இருந்து ஒரு 5 இன்ச்சு கீழே சார். அதாவது கழுத்துல இருந்து 5 இன்ச்சு கீழே. லெஃப்ட் சைடு. சரிங்க, உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கா? சார் அந்த மாதிரி பிரச்சனை இல்ல, கேஸ்ட்ரிக் இருக்கு சார் நமக்கு. சரிங்க, சரி, சைனஸ் பிரச்சனை எல்லாம் இல்ல. இல்லங்க சார். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சார் நம்ம ஆபீஸ் ஒர்க் தான் சார். ஆபீஸ் ஒர்க் தான். இது வரைக்கும் உங்களுக்கு பிபி, சுகர் இல்லங்க சார், எதுவும் இல்ல சார். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இல்ல இல்ல. சரிங்க, உங்களுக்கு வந்து அதாவது தோள்பட்டைக்கு நேர் பின்னால, ஆமாங்க சார், அந்த கழுத்துல இருந்து ஒரு 4 இன்ச்சு கீழே அந்த பேக் சைடுல வலி இருக்கு. ஆமாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப வாயு உடம்புல அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த பின்னால வாயு கோர்த்துக்கிறதுனால வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சித்த மருத்துவம் கூட சாப்பிட்டேன் சார். ரெண்டாவது இந்த பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தேன் சார். சரி, அது ஏதோ ரிலீஃப், ஒரு பிசியோதெரபி எடுத்தா ஒரு 50% ரிலீஃப் ஆகிற மாதிரி தெரியுதுங்க சார். சரிங்க ஐயா. வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். சாப்பிட்டா எந்த எஃபெக்டும் தெரியல சார். சரி, நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அந்த வலி இருக்கிற இடத்துல நல்லா ஹாட் வாட்டர் பேக் வச்சு தொடர்ந்து ஒத்தலம் கொடுங்க. தொடர்ந்து ஒரு வாரம், காலைல ஒரு ட்ரிப்பு, நைட்டு படுக்கும்போது ஒரு ட்ரிப்பு, நல்லா ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தலம் கொடுங்க. சுக்கும் பூண்டும், அதாவது ஒரு விரல் அளவு சுக்கு எடுத்துக்கிடுங்க, ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கிடுங்க. இந்த 2 நல்லா இடிச்சு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸை வத்த வச்சு குடிங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு 7 to 8 மணிக்கு முன்னால, சாப்பிட்டதுக்கு அப்புறம். காலைல சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்றதுக்கு முன்னால, நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ருங்க. கட்டாயம் சரியாயிடும். நிச்சயமா சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இப்போ நம்மளோட எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு, அறுவை சிகிச்சை செஞ்சால் உடனே நடந்துடலாம், இல்லை உடனே உங்களுக்கான அந்த தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? அது 100% அது மிக்க பெரும் பொய். அதாவது பணத்திற்காக சில வியாபார நோக்கத்தில் தான் இதை சொல்ல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவை வந்து குணப்படுத்துறது வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. எலும்பு முறிவுக்கு சிகிச்சை அளிக்காவிட்டாலும், யார்கிட்டும் இந்த உலகத்தில் மூலிகை கட்டா இருக்கட்டும், பச்சளை கட்டா இருக்கட்டும், அல்லது மாவு கட்டா இருக்கட்டும், அல்லது அறுவை சிகிச்சையா இருக்கட்டும், எந்த ஒரு சிகிச்சையுமே இல்லாம எலும்பு முறிவு ஏற்பட்ட நபர் சிறிதளவும் கையையோ காலையோ அசையாம வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து எலும்பு முறிவு சேர்ந்துடும். என்ன, அது கொஞ்சம் விளைவு ஏற்பட்டு அல்லது லேசா வித்தியாசத்தோட சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து எலும்பு முறிவை குணப்படுத்துறது ஒரு பெரிய லட்சக்கணக்கான செலவு பண்ணாதான் அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது, உடனே அறுவை சிகிச்சை பண்ணாதான் பண்ண முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. எலும்பு முறிவை அசைவு இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே அதை சரியாயிரும். இதை தன்னால சேரக்கூடிய எலும்பை குணப்படுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டு சில நபர்கள்லாம் வந்து உறுப்பைகளை இழந்தவங்களும் இருக்காங்க. அதாவது அறுவை சிகிச்சையில வந்து அந்த தோள்களை அறுத்து நரம்பு ரத்த நாளங்களை துண்டித்து இயற்கையாகவே, அதாவது கட்டி சிகிச்சை பெற்றாலே போதும், ஆனா அந்த நபருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி தோள்களை அறுத்து நரம்பு ரத்த நாளங்களை துண்டித்து நன்றாக இருக்கக்கூடிய எலும்புகளை, அதாவது பல வருடமா, இப்ப நான் தான் இருக்கேன்னா 40 வருடமாக வளர்ந்திருக்கக்கூடிய எலும்புகளை ஒரே நிமிடத்தில் துளைகள் போட்டு அந்த நல்லா இருக்கக்கூடிய எலும்புகளை சேதப்படுத்தி பிளேட் வைக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த காலை சீல் பிடித்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சும்மா இருந்தா கூட நொண்டி நடக்கிற, எந்த ஒரு சிகிச்சைக்கும் போகாட்டா கூட அவர் நொண்டி நடந்து வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நபர் அறுவை சிகிச்சைக்கு போய் தவறான சிகிச்சையில மேற்கொண்டு உறுப்புகளை இழந்து இன்னும் அந்த இடத்துல துளைகள் போட்டு மஜ்ஜை பாதிக்கப்படும் போது நிறைய மருந்து மாத்திரைகள், அதாவது அந்த மஜ்ஜைகள்ல புண்ணு வந்துடாம இருக்கிறதுக்காக, எலும்புல சீல் பிடிக்காமல் இருப்பதற்காக
தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து அதிகமாக உட்கொள்ளும் போது கிட்னி போன்ற உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதாவது அவங்களுக்கு ஆயுளே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எலும்பு முறிவு சும்மா ஒருத்தரை வந்து எந்த ஒரு சிகிச்சை பெறாம போட்டாலே சரியாயிரும், வச்சிருந்தாலே சரியாயிரும். அதை வந்து நேரே சரி பண்றது விளைஞ்சு போறதுதான் எங்க விவாதத்துக்குள்ள விஷயம். ஆனா குணப்படுத்துகிறேன் என்று கூறி அந்த எலும்புகளை துளையிட்டு மஜ்ஜைகளை பாதிக்க வைத்து சீல் பிடிக்க வைக்கும் போது அந்த சீல் பிடிக்காமல் இருப்பதற்காக நிறைய ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள், அதாவது அறுவை சிகிச்சை செய்துட்டாலே நிறைய ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள், அனிஸ்தீசியா போன்ற மயக்க மருந்துகள், இதெல்லாம் ரசாயன மருந்துகள் அதிகமாக உட்கொள்ளும் போது அவங்களுக்கு கட்டாயம் உள்ளுறுப்புகள், கிட்னி போன்ற உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதோட செயல்தன்மை குறைஞ்சு ஆயுளே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து கெட்டி சிகிச்சை பெற்றவர் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தரோட இருக்காரா, அறுவை சிகிச்சை செய்து எலும்பு முறிவினால் அறுவை சிகிச்சை செய்து குணம் பெற்றவர் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருக்காரா அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணி பார்த்தா கட்டாயம் கட்டி சிகிச்சை பெற்று குணமாகியவர்கள் தான் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. அதாவது ஒரு 2 நபரை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி தோள்களை அறுத்து அந்த சதைகளெல்லாம் பிளந்து எலும்புகள்ல துளையிட்டு மஜ்ஜைகள்ல சீல் பிடிக்காமல் இருப்பதற்காக நிறைய மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து உட்கொண்டு கிட்னி போன்ற உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவர் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு தொல்லையோட இருந்துகிட்டே இருப்பார். ஆனா நம்மளோட கட்டுக்கட்டி சிகிச்சை முறையில் இங்க வைத்தியசாலை கட்டுக்கட்டி சிகிச்சை பெற்று குணமாகி போறவங்க அதிகபட்சமாக 3 மாதத்தில் இருந்து அதிகபட்சமாக 6 மாதத்துக்குள்ள அவங்களுக்கு நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது, நம்ம சிகிச்சை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகமே இல்லாம வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால எலும்பு முறிவை குணப்படுத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் அந்த சிகிச்சை பெற்றதுனால தொல்லை இல்லாம இருக்கிறதும், வாழ்நாள் முழுவதும் அவங்க மற்ற வேலைகளை எந்த ஒரு உடல் உபாதைகள் இல்லாம மற்ற பொருளாதாரத்தை தொல்லைகள் இல்லாம ஈட்டுறது இல்லைன்னா நம்மளோட சிகிச்சை முறை சிறந்தது. நிச்சயமா சார். ஒரு காலம் வந்திருக்கேன் சார். வணக்கம், எலும்பு முறிவு மருத்துவம் சார். நான் இங்கே ப்ராடேலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? சுந்தரம் பேசுறேன் சார். சொல்லுங்க சுந்தரம் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சார் கீழே விழுந்து கால் இதுவாயிடுச்சு சார். அது கால் மடிஞ்சு கால் முட்டி இதுவாயிடுச்சு. டாக்டர் போய் பார்த்துட்டு ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு டாக்டர். ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்களா? சரி. அதெல்லாம் வந்து அவர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்போ வலி பெயின் இருந்துன்னே இருக்குது. சரி சார். ஆப்ரேஷன் பண்ணது நான் எனக்கு விருப்பம் இல்லை. 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கிறேன் நான் இப்போ. சரி சார். அதாவது நீங்க வந்து அந்த ஜவ்வு கிழிஞ்ச உடனே காலை நேர நீட்டி ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுத்திருந்தா கட்டாயம் அந்த ஜவ்வு தன்னாலே சேர்ந்து போயிருக்கும். அதாவது நீ ஒரு இடத்துல ஒரு பேப்பர் கிழிஞ்சு போச்சு, அதை நம்ம ஒரு பசை போட்டு ஒட்ட வச்சு அசையாம வச்சிருக்கும் போது தான் அந்த பேப்பர் கூட ஒட்டும். உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து கிழிஞ்சு போச்சுன்னா நம்ம அந்த காலை போட்டு கடுமையான எக்ஸசைஸ் கொடுத்தா அந்த காலில் ஜவ்வு எப்படி சேரும் சொல்லுங்க. அதாவது அந்த ஜவ்வு சேராம போறதுக்கு தான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸை சொல்லி கொடுத்துருப்பாங்களே தவிர, இப்போ மூட்டில் வந்து ஜவ்வு கிழிஞ்சு போச்சுங்க, அந்த ஜவ்வு வந்து ரெஸ்ட்ல வச்சிருந்தா அந்த ஜவ்வு வந்து இயற்கையில குணமாகுமா, அல்லது அதை போட்டு அங்கங்கே அசைச்சு அதை வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்கு லோடு அதிகமாக கொடுத்து அதிகமாக அசை கொடுக்கும்போது அந்த இடத்துல ஜவ்வு சேருமாங்கிறத நீங்களே யூகிச்சு பார்த்துக்கிடலாம். சாதாரண மக்களே இது யூகிச்சு பார்த்துக்கிடலாம். ஜவ்வு கிழிதல்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எலும்பு முறிவு ஏற்படாம தடுப்பதற்காக ஜவ்வு வந்து விரிஞ்சு கொடுக்கிறது, இன்னும் இழுத்து விரிஞ்சு கொடுக்கிறது, அதுக்கு மேலும் கிழிஞ்சு கொடுத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளை முறிவு ஏற்படாம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஜவ்வு படைக்கப்பட்டிருக்க. ஜவ்வு கிழிந்தும் கொடுக்கப்படுகிறது. அதனால வந்து அந்த ஜவ்வோட படைப்பின் நோக்கமே அந்த மூட்டுக்களை நல்லா அசைவு கொடுக்கறதுக்கும் அந்த எலும்பு முறிவு ஏற்படாம விரிஞ்சு கொடுத்து இன்னும் நல்லா விரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கிழிஞ்சு கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளை பாதுகாப்பதற்காக தான் இது இருக்கு. இதுக்கு வந்து கட்டாயம் கட்டுப்போட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% சரியாயிரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா நீங்க வந்து தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுல சேராமே போயிடும். அதாவது ஒரு பொருள் ஜவ்வு வந்து கிழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு காலை நல்லா நீட்டி வச்சு ரெஸ்ட் எடுத்தாதான் அது சரியா வருமே தவிர நீங்க அதை வந்து தொடர்ந்து அதிகமான எக்ஸசைஸ் கொடுத்து அசைவு கொடுத்தா கட்டாயம் சரியா வராது. நிச்சயமா. ஒரு காலம் வந்திருக்காங்க சார். வணக்கம், எலும்பு முறிவு மருத்துவம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? புனிதா உதயகுமார், சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான பிரச்சனை என்னவோ அதை நீங்கள் ஐயாட்ட கேட்கலாம். எனக்கு பிரச்சனை என்னன்னு மூட்டு வலி ஏற்கனவே இருக்கு. சரிங்க. சரி. அதுக்கான மருத்துவம் பண்ணிட்டு இருந்தா கூட
முட்டுக்கு அடியில இருந்து சரி அந்த கால் முழுக்க வலி எப்பவுமே இருக்கு, அது குறையவே மாட்டேங்குது. சரிம்மா. இது வந்து உங்களுக்கு காலில் வந்து நீர் இறங்குறதுனால தான் உங்களுக்கு அந்த மூட்டில் அந்த பின்பக்கத்தில் ஒரு உருண்டை மாதிரி வீக்கமாவோட வந்து வலி வரும். அதாவது பின்பக்கத்தில் அடிப்பக்கத்தில் மூட்டோட அடிப்பக்கத்தில் கொஞ்சம் வீங்கிக்கிட்டு கால் ஃபுல்லாக வலி இருக்கும். இது வந்து அதாவது காலில் அதிகமாக நீர் இறங்குறதுனால தான் உங்களுக்கு உடம்புல கெட்ட நீர்கள் அதிகமாக கோர்த்துக்கிட்டு காலில் நீர் இறங்குறதுனால தான் இந்த வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நீர் வந்து உடம்புல எதுக்காக அதிகமாக வருது, அதாவது சில பரம்பரையான உடம்புக்கு வந்து உடம்புல நீர் அதிகமாக கோர்த்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து சில வாழ்நாள் முழுவதும் சில வீட்டிலே செய்யக்கூடிய கஷாயங்கள், வீட்டிலே செய்யக்கூடிய சில மூலிகை மருந்துகளை நம்ம சொல்லி கொடுத்து இவங்களுக்கும் சரி இவங்களோட உடலோடு ஒத்து போகக்கூடிய வருமங்கால சந்ததிக்கும் சரி இந்த மாதிரி கெட்ட நீர் உடம்புல தங்காம சில கஷாயங்கள் மருந்துகள்லாம் இப்ப இஞ்சி சாறு இன்னும் நீர் நல்லா பிரியறதுக்கு சில கஷாயங்கள்லாம் இருக்கு. அதை நாங்கள் சொல்லி தந்தோம்னா நீங்க வாரத்துல 2 நாள் அல்லது 1 நாள் உங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து குடிக்கும்போது உடம்புல உள்ள கெட்ட நீர்கள்லாம் நல்லா பிரியும் போது இந்த மூட்டில் நீர் இறங்காம அதை சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. நேரில் வாங்க, எதனால அந்த நீர் கோர்த்துங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை அளிக்கும் போது கட்டாயம் சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக சார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எலும்பு முறிவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அடிப்படையான ஒரு வைத்தியமில்லை வந்துட்டு மிக குணமாகக்கூடிய ஒரு இதுதான். அதை பற்றி நம்ம பயந்துக்கிட்டோ இல்லை அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டோ கையில் காசு இருக்குன்றக்காக செலவு பண்ணுறதுனால வந்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். எங்களுடைய அரங்குக்கு வருகை தந்திருக்க இவ்வளோ பெரிய முக்கியமான கருத்துக்களை சொன்னோம். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது ஐயோ நம்மளுக்கு என்ன செலவாகுமோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண விஷயம் தான், இதை இப்படி பண்ணாலே போதுன்றதை ஒரு எளிதாக நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். என்ன நேயர்களே, இன்றைய எலும்பு முறிவு மருத்துவம் மிக பயனுள்ளதாக நினைக்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.